இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நார்மலாக ஃபில்லிங்ஸில் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க. அதில் இப்போ ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்தும் ஃபில் பண்ணலாம், நார்மலாகவும் ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபில் பண்ணுவோம். அடுத்தது வந்து பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி டபுள் ஷேடட் கூட நம்ம கொடுக்கலாம். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நம்மளோட விருப்பம் தான், எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஊசி வந்து 14ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ நூலை டபுளாக எடுத்துக்கிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இல்லைன்னா சேம் கலரில் 2 நூல் இருந்துச்சுன்னா எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நூலை ரெட்டையாக எடுத்துட்டு இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் போடக்கூடிய நாட்டு. இந்த நாட் போடுறதன் மூலமாக கீழே இருக்கிற நூல் வந்து மேலே வராமல் இருக்கும். அதுக்காக தான் நாட் போட்டதுக்கு அப்புறமா இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போது உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஆங்கிளில் பிடிக்கும் போது நூல் இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாட் வந்து போட்டாச்சு. ஸோ அப்போ நம்ம கீழே நூலை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு சென்டர் வந்து தெரியல அப்படின்னா சென்டரில் வந்து லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த நம்ம வரைஞ்சிருக்கிறது எல்லாமே நம்மளோட மார்க்கிங்காக தான் மறைஞ்சிரும். நம்ம அடுத்தடுத்து டிசைன் போடும்போது மறைஞ்சிரும். நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நூலை எடுத்தாச்சு. சென்டரில் இங்கே மேலே கொடுத்து கீழே எடுத்துக்கோங்க. இப்படி கீழே எடுக்கும் போது இது டைட்டாகிடும். டைட்டானதுக்கப்புறமா அகைன் மறுபடியும் குத்திட்டு நூலை வந்து மேலே எடுத்துட்டு நூலை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இங்கே சைடில் ஏதாவது ஒரு சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடில் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதே மாதிரி டைட் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே ஒரு லாக்குங்கிறது குட்டியாக ஒரு செயின் தான் வந்து நம்ம லாக்குன்னுவோம். அடுத்தது இந்த சைடு ஃபஸ்ட் நம்ம ரைட் போட்டோம். இப்போ வந்து லெஃப்ட்டு. இதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் நம்ம மாற்றி பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு நாட்டு போட்டுட்டு அடுத்தது பக்கத்தில் எடுத்துட்டு டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட்டு. இதே மாதிரி மாற்றி எடுத்துட்டு போட்டுட்டு டைட் பண்ணணும். இப்போ அதே மாதிரியே போட்டுட்டு வந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ முடிக்கும் போது அப்படியே கீழே போயிடக்கூடாது. இதிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கணும். ஸோ இங்கே நம்ம போட்டுகிட்டே வந்துட்டு அப்படியே சைடில் கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கணும். இந்த லீஃபை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. இப்போ அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் சைடில் மட்டும் ஒன்று இருக்குது, அது போட்டோம்னா அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிங்க. அந்த லீஃபை தாண்டி வெளியே வந்துடக்கூடாது. இந்த 2 சைட்லேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்படி போட்டும் எனக்கு இங்கே சைட்லலாம் தெரியுது, கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் அழகாக அப்படியே கண்டினியூஸாக ஒரு சங்கிலி தையல் போட்டு வந்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகிடும். இப்போ நான் சங்கிலி தையல் போட்டுடுறேன். அந்த லீஃப் எஃபெக்ட் வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லைன்னா, அழகாக வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், கொடுக்காமலும் விடலாம், நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இந்த லீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நடுவில் பீட்ஸ் வச்சு போடணும் அப்படின்னா அந்த ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஃபில்லிங்க்கு பார்ப்போம். இதிலே வேணால் சென்டருக்கு நீங்கள் லைன் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஆனால் லீஃப் ஃபில்லிங்க்கு நம்ம பீட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து
ஒரு 2 கோடாக நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம ஃபில் பண்ணணும். நடுவில் கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கணும். சேம் இந்த லீஃப்க்கு நம்ம ஃபில் பண்ண மாதிரியே தான் இன்பிட்வீனில் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட்டன் ஹோலுக்கு போட்ட மாதிரியே தான் போடணும். இங்கே நேராக கொடுத்து அப்படியே டைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லாக்கு. இப்போது நாம் என்ன பண்ணோன்னா இங்கே ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி பண்ணோம். இப்போது ரைட் லெஃப்ட் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு பேரலல் லைன் நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த லைனை வந்து மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனில் மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா கிராஸாகவே கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ கிராஸாக கொடுக்கும்போது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் வந்து மீறுற மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பை வந்து நாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். துணி வந்து லூஸாக இருக்கிறதால எனக்கு சுருக்க விழற மாதிரி இருக்குது. துணி வந்து லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். இங்கே நாட் போட்டுட்டு நான் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சைடில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த சென்டர் போட்டோம்ல, அதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணணும். கீழே கரெக்டாக அந்த சென்டருக்கு அந்த இடத்துலேருந்து வந்துட்டு அதே மாதிரி ஒரு லாக்கு. அகைன் மறுபடியும் இங்கே மேலே வந்துட்டு கொண்டு வந்துட்டு லாக்கு. ஸோ இந்த கோடு மேலேயே போட்டுகிட்டே போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கோடெல்லாம் போடுங்க, அதுக்கப்புறம் போட போட உங்களுக்கு பழகிடும். இன்னொரு சைடும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நடுவில் வந்து இப்போ கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பில் தான் நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்லாக் போட்டுக்கலாம். ஸோ என்நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சென்டரில் நம்ம பீட்ஸ் கொடுப்போம். இங்கே வந்து நம்ம எப்பயும் போல் சுகர் பீட்ஸ்க்கு நம்ம சூவிங் த்ரெட்டு எடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சூவிங் த்ரெட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 2 போட்டுக்கலாம். ஃபஸ்ட் 2 போடுவோம். நெக்ஸ்ட்டு 1 வச்சாவே இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இந்த 1ஓட முடிச்சுக்கிறேன். இன்னும் கூட லைட்டாக ஒரு கேப் இருக்குது, அங்கே வேணால் குட்டியாக ஒரு இன்னொரு சுகர் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நல்லாயிருக்கு. க்ரீன் கலரே போடுங்க, நான் வந்து ஆப்போசிட்டாக தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் சேம் கலரே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்நாட் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறது. இது வந்து ப்ளைனாக போட்டிருக்கோம், இது வந்து பீட்ஸ் வச்சுருக்கோம். இதே மாதிரி டபுள் ஷேடட் போடலாம். ஆல்ரெடி வந்து பீகாக் ஃபெதருக்கு நான் போட்டிருப்பேன்.